எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாள ரொம்ப இனிமையா, ஹேப்பியா, ஹெல்த்தியா, ஜாலியா ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைய vlog வந்துட்டு, நான் இதெல்லாம் பண்ணுவேனா அப்படின்னு நான் ஒரு நாள் கூட கனவுல நெனச்சு பார்த்ததே இல்ல. அப்படி ஒரு vlog தான் இது. அந்த அளவுக்கு ஒரு சர்ப்ரைசிங்கான vlog. எனக்கே இது ரொம்ப சர்ப்ரைசிங் தான். ஏன்னா, நான் இந்த விஷயம் நடக்கும்னு சுத்தமா எதிர்பார்க்கவே கிடையாது. திடீர்னு எனக்கு ஒரு நாள் ஒரு கால் வந்தது. அதுவும் எங்க இருந்துன்னா, காலேஜ்லேருந்து. நமக்கு காலேஜ்க்கு சம்மந்தமே இல்லையே! நம்ம தான் முடிச்சுட்டு வந்துட்டோமேன்னு யோசிச்சேன். சரி என்னன்னு கேட்போம் அப்படின்னு பேசும்போது, தனலட்சுமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்லேருந்து ஒரு கால் வந்தது. இந்த மாரி விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ண போறோம். நீங்க தான் சீஃப் கெஸ்ட்டா வரணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு யோசிச்சேன். ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்லாம் நம்ம போனது கிடையாது. இதான் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் வேற. நம்ம இதுக்கு கரெக்டான ஆள் தானா? போலாமா? வேண்டாமான்னு ஒரு ஆசிலேஷன் தான் இருந்தேன். எனக்கு எந்த டிமாண்டுமே இல்ல. ஸ்டூடண்ட்ஸ்க்காக அதுவும் ஸ்பெசிஃபிக்கா விமென்ஸ் டேக்காக என்ன ஃபீச்சர் பண்ணி இன்வைட் பண்ணும்போது, சரி நம்ம எப்படி போகாம இருக்க முடியும்னு சொல்லிட்டு, சரி வரேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். 12:30க்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவாங்க. 12:00 வந்து ரீச் ஆயிருந்தோம். நான் நினச்சிட்டே போனேன், நம்மள பசங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்கும்? ஏன்னா, நம்மள வந்து ஒரு அதாவது மாம்க்குலாம் தெரிஞ்சிருக்கும், மதர்ஸ்க்கு. பட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்மள தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. சரி பரவாயில்ல, தெரியுதோ தெரியலையோ நம்மள பத்தி இன்ட்ரோ குடுத்து நம்ம நல்ல ஒரு 4 மோட்டிவேஷன்லாம் கொஞ்சம் பேசிட்டு வருவோம் அப்படின்னு நினச்சு தான் போனேன். பட் அங்க போனா மெஸ்ல தான் ஆக்சுவலா லஞ்சுக்கு சாப்பிட போயிருந்தோம். சாப்பாடெல்லாம் சூப்பரா இருந்தது. ஒரு ஹாஸ்டல் மெஸ்ல சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலே கிடையாது. ஒரு ஹோம் ஃபுட் மாரி தான் இருந்தது. அங்க அவ்ளோ ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்கிட்ட எனக்கு உங்கள பிடிக்கும், நான் உங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், அப்படி இப்படின்னு சொன்னது எனக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா ஸ்டூடண்ட்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்க எந்த மாதிரி கேட்டகரி வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ்ல, ஸோ அதுக்கேத்த மாரி தான் வீடியோஸ்லாம் பார்ப்பாங்க. நம்மளதெல்லாம் எப்படி பார்ப்பாங்கன்னு தான் நான் யோசிச்சேன். பட் அத்தனை பேருக்கு எனக்கு தெரிஞ்சிருக்கு. என்னைய வந்துட்டு எவ்வளோ பேர் பயங்கரமா இன்வைட் பண்ணி ரொம்பவே எனக்கு சர்ப்ரைஸ் குடுத்துட்டாங்க. அப்போ என்னைய வந்துட்டு போனதுலேருந்து அங்கேருந்து கிளம்புற வரைக்குமே பயங்கரமா டேக் கேர் பண்ணிக்கிட்டது அங்க இருந்த மகாலட்சுமி மேம் தான். அவங்க சொன்னாங்க, "பார்த்தீங்களா மேம் எங்க பிள்ளைங்களுக்கு எவ்வளோ பேர் உங்கள தெரிஞ்சிருக்குன்னு" அப்படின்னு. மேம் நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல மேம். நான் பிளைண்டா தான் வந்தேன். என்ன எப்படியும் யாருக்கும் தெரிஞ்சிருக்க போகாது. ஸோ நம்ம என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாரி ஒரு தைரியத்துல வந்தேன். பட் இங்க எல்லாரும் என்ன தெரிஞ்சிருக்கணும்போது, அப்போ நான் இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸா பேசணும் அப்படின்னு தான் யோசிச்சு சொல்லிட்டு இருந்தேன். எல்லா இயர்ஸுமே விமென்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த ஸ்பீச் அது இதுன்னு ஒரு சில ஆக்டிவிட்டீஸோட முடிச்சிருவோம். பட் இந்த இயர் வந்துட்டு பிள்ளைங்கலாம் ரொம்ப ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நாங்கள் காலேஜ் படிக்கும்போது கூட இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஆனால் காலேஜில் பண்ணல, ஹாஸ்டலில் தனியாக செலிப்ரேட் பண்ணோம். குக்கிங் வித்தவுட் ஃபயர், அப்புறம் வந்து இந்த ஹேர் டூ, மெஹந்தி, வெஜிடபிள்ஸ் கார்விங், ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. அது வந்து பிள்ளைங்களாம் ஆசைப்பட்டு அவங்களாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஈவெண்ட் எல்லாமே. ஸோ டெய்லியும் ஸ்டடீஸ் தான். அந்த ஒரு நாள் விமென்ஸ் டேக்கு அவங்களுக்கான அந்த டே அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி அமைஞ்சது. அதுவும் குக்கிங் வித்தவுட் ஆயில் ஃபயர் இதில் வந்துட்டு எவ்வளோ ரெசிபி இருக்குமான்றது தெரில. நாங்களாம் என்ன பண்ணோன்னா, அப்போது சும்மா பானிபூரி வாங்கி பேல்பூரி, பானிபூரி, அப்புறம் இந்த அவலில் ஏதாச்சும் ஒரு சில ரெசிபி பண்ணிவிட்டு அதோட விட்டோம் காலேஜில். ஆனால் இங்கே வந்து பார்த்தா என்னென்னமோ வெரைட்டி வெரைட்டியாக வச்சுருக்காங்க. பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகிட்டேன் நானே பார்த்துட்டு. சரி இங்கெல்லாம் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு பார்த்தா, மேம் என்ன சொல்லிட்டாங்க, மேம் நீங்கள் கொஞ்சம் எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்களே செலக்ட் பண்ணிவிடுங்க மேம், ஃபஸ்ட்டு 2 ப்ரைஸ் மட்டும் அப்படின்ட்டாங்க. எல்லாருமே போய் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜாலி சிரிச்ச முகத்தோடு அப்படி தான் இன்வைட் பண்ணாங்க ஒவ்வொரு டீமுக்கும். எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிட்டேன். பட் 2 பேர் தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னும்போது பார்த்தா எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஃபேஸே மாறிடுச்சு. என்னைய சொல்லி தான் எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்கலாம். பட் அது பண்ண மாட்டாங்க காலேஜில். எப்படியும் ஒரு 2, 3 அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. அதுவும் இப்போ 2 தான் அப்படின்னும்போது அந்த 2 பேரும் செலக்ட் பண்ணுறதுக்குள்ளே எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. மற்றவங்க எல்லாரும் ஒரு மாதிரி ஏமாந்த மாதிரி ஆயிடுமோ அப்படின்ற மாதிரி. ஸோ இதில் வந்து செலக்ட் பண்ணுறது ஒரு டாஸ்க் தான். ஏன்னா எல்லாருக்குமே நம்ம கொடுத்துட முடியாதுல்ல. அதில் வந்து ஆக்சுவலி எப்படி நான் செலக்ட் பண்ணேன்னா, ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து அவங்க பண்ணிக்கணும். இப்போ வந்துட்டு இன்ஸ்டண்ட்டாக ப்ரெட் வாங்கி அதில் வந்து சும்மா சாக்லேட் ஸ்ப்ரெட்டோ இல்லை மைனஸ் சாஸ் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருந்தா அவங்களுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டோம். ஸோ ஸ்க்ராட்ச்லேருந்து யார் பண்ணியிருக்கா, இப்போ ஒரு அவல் மட்டும் இருக்குன்னா அதில் வந்து இனோவேட்டிவாக புலாவ் பண்ணியிருந்தாங்க. ஒரு வெஜ்ஜு புலாவ் மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் அந்த அவலில் வந்து கர்ட் ரைஸ் மாதிரி எல்லாருமே காமனாக அந்த ஒரு டிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது எல்லாருமே இருந்துச்சு. அதனால் அதை வந்து பெருசாக நம்ம நோட் பண்ணலை. அண்ட் இன்னொன்று வந்துட்டு லெமனேட், ஸோ அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பண்ணாங்க பைனாப்பிளில். அண்ட் குக்கும்பர் போட் மாதிரிலாம் ஒரு சிலது பண்ணியிருந்தாங்க, நிறைய வெஜிடபிள் சாலட்லாம் வச்சு. அண்ட் வாழைப்பூவில் வந்துட்டு வடை பண்ணாங்க. ஆயில் இல்லாமல் ஃபயர் இல்லாமல் வடை எப்படி பண்ணியிருக்க முடியும். பட் ஆனால் வாயில் வச்சா அந்த கொஞ்சம் கூட அந்த துவர்ப்பு இல்லவே இல்லை. அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இன்னோவேட்டிவ் அண்ட் ஹெல்த்தி ஓரியன்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் செலக்ட் பண்ணேன். ஆனால் எல்லாருமே ரொம்ப சூப்பராக இன்னோவேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்குமே நான் அங்கேயே சொல்லிட்டேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்கள் எல்லாருமே பண்ணது. பட் 2 பேர் தான் செலக்ட் பண்ணோம் அப்படின்னால பண்ணிட்டேன். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ட் ஒவ்வொருத்தவங்களோட ப்ரெசன்டேஷன் பார்க்கணுமே அவ்வளோ சூப்பராக இருந்தது. நிறைய இந்த ப்ரோட்டீன் லட்டு மாதிரிலாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்தது.
நைனி வந்துட்டு நேற்று நான் லீவ் போட்டு தான் அழைச்சிட்டு போயிருந்தேன். ஏன்னா ஈவினிங் வர்றது கண்டிப்பாக லேட் ஆயிரும். அப்புறம் இவங்களை பிக்கப் பண்ணுறதுக்கு இங்கே ஆள் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபுல் டே லீவே போட்டுட்டு கூட அழைச்சிட்டு போயிட்டேன். அவள் ரொம்ப ஈகராக வந்தா. எதுக்குன்னா காலேஜ் எப்படி இருக்கும், காலேஜெலாம் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் வந்தா. ஏதோ இங்கே ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஆனால் அங்கே டான்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு காலேஜ்லாம் இப்படி தான் இருக்குமா ஜாலியாக அப்படின்னா, இன்றைக்கி ஒரு நாள் தான் இப்படி இருக்கும், மற்ற நாள்லாம் ஸ்கூலை விட அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டடீஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன என்டர்டெயின்மெண்ட்டு கேர்ள்ஸுக்கு கொஞ்சம் தேவை தான். ஏன்னா வீட்டுக்கு போனால் அவங்களுக்கும் வந்துட்டு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். ஸோ அவங்களால என்ஜாய் பண்ண முடியாது. பட் காலேஜ் வயசு தானே, இந்த வயசில் என்னது பெருசாக அவங்களுக்கு பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லாம் இருக்க போகுது சொல்லுங்கள் பார்ப்போம். அவங்க ஜாலியாக அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, நம்மளும் இப்படி தானே இருந்த ஒரு காலத்தில் அப்படின்னு. அதுவும் எங்கள் காலேஜ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி விமன்ஸ் டே செலிப்ரேஷன்லாம் கிடையவே கிடையாது. 10 இயர்ஸ் பிஃபோர் சொல்கிறேன். அப்போல்லாம் வந்துட்டு என்னென்னா அந்த சிம்போசியம் இருக்கும்ல, டிபார்ட்மெண்ட் வைஸ் வைப்பாங்க. அதுதான் எங்களுக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டு. அன்றைக்கி தான் எங்களை வந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்ட மாதிரி இருக்கும். அது கூட ஆஃப் டே தான். ஆஃப்டர்நூனுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் செமினார்லாம் போட்டுருவாங்க. அது வந்து கொஞ்சம் போரிங்காக தான் இருக்கும். அந்த ஏஜில் அது போரிங் தான். இப்போ வந்துட்டு நமக்கு தெரியும் நம்ம அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. அட்வைஸ்னாலே கசக்கிற வயசு தானே அது. அப்போனே நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு ஐயோ இந்த அட்வைஸ் நம்ம கண்டிப்பாக கேட்டு நடக்கணும், வாய்ப்பே கிடையாது. இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுற லைஃப் தான் காலேஜ் லைஃபு. அதுலேயும் அந்த சிம்போசியம் அன்னைக்கு நாங்கள் பண்ணுற அலப்பு இருக்குது பாருங்களேன். பாய்ஸ் கூட ஓரளவுக்கு நீட்டாக வந்துடுவாங்க, பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் கேர்ள்ஸ் எல்லாம் பண்ணுவோம் பாருங்கள், ஏதோ அழகி போட்டிக்கு போகிற மாதிரி ரெடி ஆகிட்டு வருவோம் காலேஜில். பட் அதெல்லாம் ஒரு லைஃப். ஆனால் இப்போ இருக்க காலேஜை பார்த்திங்கன்னா பசங்களும் ஃபேக்கல்ட்டிக்குள்ளேயும் அவ்வளோ ஒரு ரேப்போ இருக்குது. பயங்கர ஒரு கனெக்ஷனு, நல்ல ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சு சொல்லலாம். நாங்கள்லாம் எங்கள் ஹெச்ஓடியை பார்த்தோன்னா அவர் அந்த பிளாக்ல வரதை பார்த்தாலே இந்த பிளாக்ல தெரிச்சு ஓடிடுவோம். அவர் கண்ணு முன்னாடி நிற்க மாட்டோம். அது என்ன தான் பெரிய நம்பர் 1 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாலும் சரி, அரியர் வச்ச ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, எல்லாருக்கிட்டையுமே ஒரே மாதிரி தான் பண்ணுவாங்க. ஆனால் நேற்று பார்க்குறேன் காலேஜில் தங்கமான ஹெச்ஓடி ஸ்டாஃப் எல்லாம் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. எப்படி இது சாத்தியமாக இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்னு யோசித்தேன். பட் 10 வருஷம் ஆயிடுச்சுல, எல்லாமே மாறி தான் ஆகணும். அப்புறம் அவங்க மேமே சொன்னாங்க, மேம் இப்படிலாம் இருந்தால் தான் மேம் இவங்ககிட்டேருந்து ஏதாச்சும் ஒரு சிலர் நம்ம எதிர்பார்க்க முடியும், நம்ம கேட்டால் ஆன்சர் பண்ணுவானுங்க. நம்ம வந்துட்டு ஸ்ட்ரிக்டாலாம் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேலே அவங்க ரொம்ப திமிர்த்தனை காமிக்கிறாங்க இப்போ இருக்க பசங்களாம். ஸோ நம்ம வந்து நம்மளை பார்த்து அவங்க பயந்த காலம் போய் இப்போ அவங்கள பார்த்து நாங்கள் பயந்துட்டு கிளாஸ் எடுக்கிற காலம் மாதிரி தான் இருக்குது. நாங்கள்லாம் ஒரு காலத்தில் எம்இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுக்கும்போது எப்படி இருந்தோம் தெரியுமா, இப்போ இவங்கள பார்த்து பயந்துட்டு நாங்கள் கிளாஸ் எடுக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க மேம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இப்போ இருக்க ஜென்ரேஷன் நினச்சா. அந்த ஈவெண்ட் எல்லாம் பார்த்துட்டு வின்னர் லிஸ்ட்லாம் செலக்ட் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். இங்கே வந்துட்டு அப்படி சின்ன சின்ன லைட்னிங் இந்த மாதிரி அண்ட் இனாகுரேஷன்லாம் முடிச்சுட்டு நம்மளை பற்றி இன்ட்ரோ பண்ண ஆரம்பித்தாங்க. எனக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்பீச் கொடுக்க போகிறேன். ஸ்டேஜில் பேசுகிற விஷயங்கள் கேர்ஃபுல்லாக பேசணும்னு யோசிச்சு தான் பேசினேன். An entrepreneur, home chef and digital content creator who has successfully transformed her passion for cooking into thriving brand. She is a founder of Spicy Samayam, a growing masala brand known for its authentic, home-style spicy blends that bring traditional South Indian flavors into modern kitchens. Alongside her business, Mrs. Sri Priya runs a popular cooking channel where she shares traditional recipes, healthy family meals, and practical kitchen tips. Spicy Samayam with 16.3 lakh subscriber, My Spicy Home with 11.6 lakh subscriber. Her dedication and consistency earned at the prestigious Madurai Digital Award 2024 for Best Cooking Channel, recognizing her impact in the digital culinary space. Her inspiring entrepreneur journey has been featured and interviewed on leading media platforms including Sun TV, Galata and Aval Vigadan. She was also highlighted in a special article in Aval Vigadan, appreciating her role as an emerging woman entrepreneur, balancing her role as a businesswoman, content creator, wife and a mother. Mrs. Sri Priya represents the spirit of the modern Indian woman who builds her dreams with courage and consistency. Her journey inspires young men, especially aspiring women entrepreneurs, to believe in their abilities, embrace challenges and create their own identity. Her story is not just about cooking, it's about passion, perseverance and turning dreams into reality. Thank you.
ஹாய், கேக்குதா? ஹாய், good afternoon everyone. First of all, happy Women's Day to all the wonderful girls. எல்லாரும் ரொம்ப அழகா இருக்கீங்க. கொஞ்சம் தூக்கமோ? ஒரு லஞ்ச்லாம் முடிச்சுட்டு வந்து ஆமாவா? ஆமாண்டா. ஓகே. சரி, என்னை பற்றி சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஐ இன்ட்ரடியூஸ் மை செல்ஃப். மை நேம் ஸ்ரீபிரியா, ஃபவுண்டர் ஆஃப் ஸ்பைசி சமையல்ஸ் பிராண்ட். ஸோ என்னோட பிராண்டில் நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஹெல்த்தி வேல மில்லட்ஸ் பேஸ்டு ஃபுட்ஸ், ட்ரிங்க்ஸ், மசாலாஸ் இது எல்லாமே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஓகே, இதுக்கு மேலே சொல்லலை, நம்ம லேட்டர் பார்க்கலாம். ஒரு சின்ன கொஷின், இன்னைக்கு உமன்ஸ் டே இருக்குன்னு எத்தனை பேர் காலையில் ரொம்ப குயிக்காக எக்ஸைட்மெண்ட்டில் எழுந்திரிச்சு காலேஜ் கிளம்பி வந்தீங்க? பரவாயில்ல, அவ்வளோதானா? உமன்ஸ் டே எக்ஸைட்மெண்ட்டே இல்லையா? கவுண்ட் பண்ணாலும் கூட இல்லையே. ஓகே, ஹானஸ்ட் ஆன்சர் தான். சரி, ஓகே, இன்னொரு கொஸ்டின், எத்தனை பேர் இன்னைக்கு அம்மா வந்து காலேஜ் டைம் ஆயிடுச்சு எழுந்துன்னு சொன்னதுக்கு அப்புறம் எழுந்திரிச்சு வந்தீங்க? இன்னும் சீக்கிரமா இவ்வளோ பேர் வரீங்க. பட் ஹானஸ்டான ஆன்சர் தான். ஐ அப்ரிஷியேட் இட். இது ஆக்சுவலாக ஏன் சொல்லலாம், நம்ம லைஃப்ல சில பல ஒரு சக்சஸ்க்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு சத்தம் இருக்கும். சம்டைம்ஸ் ஒரு சக்சஸ்க்கு ஒரு புஷ் தேவை, ஒரு சின்ன புஷ் தேவை. அப்பதான் ஒரு லேட்டர் நம்மளால ஒரு பெரிய சக்சஸ் பார்க்க முடியும். அது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கும். சரி, ஓகே, நான் என்னோட லைஃப்ல நான் இது வரைக்கும் பார்த்த ஒரு ஜேர்னியை ஒரு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் மாதிரி சொல்றேன். ஓகேவா? ஒரு பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ரிலேஷன் பண்ணிக்கலாம், ஒரு லேட் மாதிரி. ஓகே, பிஃபோர் மேரேஜ் எப்படி இருந்துச்சு காலேஜ் லைஃப்? செம்ம ஜாலியில, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, ஜாலியாக காலையில் எழுந்திருப்பீங்க, காலேஜ் வருவீங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஃபன்னு, சாப்பிட்றது, தூங்குறது. ஃபைனல் இயர் போயிட்டீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். படிக்கிறது மட்டும்தான் ஸ்ட்ரெஸ்ல, மற்றபடி உங்களுக்கு ஜாலியாக தான் இருக்கு. பட் ஆஃப்டர் மேரேஜ் அப்படியே டோட்டலாக வேற மாதிரி இருக்கும். காலையில் எழுந்திருக்கணும், குக் பண்ணணும், க்ளீன் பண்ணணும், அகைன் குக் பண்ணணும், அகைன் க்ளீன் பண்ணணும். ஸோ திரும்ப நெக்ஸ்ட் டே சேம் ரொட்டீன். ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு பயமே வந்துருச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம என்ன ஒரு ஃபுல் டைம் ஷெஃபாகவே மாறிட்டோமா வீட்டில் அப்படின்ற ஒரு தோணுச்சு. பட் அது வந்து ஒரு பயமாகவும் ஆச்சு. படித்தோம், ஜாப் போனோம், அண்ட் அகெயின் பேபி, ஜாப் குவிட் பண்ணியாச்சு. ஸோ இந்த சர்க்கிள்லே லைஃப் முடிஞ்சிருமோ அப்படின்ற ஒரு பயம் அதிகமாகிடுச்சு. ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் ஃபீல் பண்ண அந்த குக்கிங் வந்து எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஒரு பிளான் வந்துச்சு, சரி நம்ம ஏன் ஒரு குக்கிங் வீடியோஸ் மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு சின்னதாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பெருசாக செட்டப்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன கிச்சன், ஒரு ஃபோன் கேமரா, தான். எடிட்டர் கிடையாது, ஸ்டுடியோ கிடையாது, ஒன்றுமே எடிட்டிங் கூட தெரியாது. சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் அப் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் கிரிட்டிசிசம் வரும், இல்லை யாருக்கு தான் வராது. ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ண நம்ம நிறைய பேர் நம்மளை பற்றி பேசுவாங்க, எல்லாத்தையுமே இக்னோர் பண்ணிடணும், அது பழகிடும் நமக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய வந்துச்சு. குக்கிங் வீடியோஸ் பண்ண போறீங்களா, யார் பாப்பா, அதே சாம்பார், வத்த குழம்பு, காரக்குழம்பு தானே அப்படின்னு தான் சொல்லி ஒரு பாயிண்ட் யோசிச்சேன். கரெக்டு தானே, அதே சேம் நம்மளும் ஏன் பண்ணணும் அப்படின்னு. ஸோ நான் பண்ண ஒரு ஒரு ரெசிபியுமே ஒன்றுமே இனோவேட்டிவாக இருக்கும். ஸோ அது எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ சேம் எல்லாருமே பண்ணணும் அப்படின்றத நான் பண்ணலை. எல்லாத்தையுமே ஒரு வேரியேஷன் காமிக்கணும், இனோவேஷன் காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ண ஆரம்பித்தேன். கன்சிஸ்டண்ட்டாக பண்ண நமக்கு போகலை அப்படின்னு அதோட அதில் ட்ராப் பண்ணலை. ஸோ பண்ணிகிட்டே இருப்போம், போகுதோ போகலையோ. ஸோ சில பேருக்கு ஒரு பாயிண்டில் அது பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ அப்போ எனக்கு ஒரு ஓகே பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது ஏன் நம்ம ஒரு பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு ஐடியா வந்துச்சு. அது எப்போனா 8 years ஆச்சு அந்த ஐடியா எனக்கு வர்றதுக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணி 8 yearsக்கு அப்புறம் தான் இதை ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணுவோமா அப்படின்ற ஒரு ஐடியா. அந்த 8 yearsமே கன்சிஸ்டண்டாக ஒரு நாள் கூட விடாமல் நான் போட்டிருப்பேன். சம்டைம்ஸ் ஏதோ ஒரு நாள் மிஸ் ஆயிருக்கும். பட் கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். அது வந்துட்டு நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸர் ஆகணும் அப்படின்றத நான் சொல்லலை, எந்த விஷயத்துலையுமே சரி, கன்சிஸ்டன்சி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ தான் வந்துட்டு இதை பிஸ்னஸ் மாடலாக கன்வெர்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கன்வெர்ட் பண்ணி, ஸோ இப்போ ஒரு லாஸ்ட் 1 yearல 1 lakh, மோர் தென் 1 lakh கஸ்டமர்ஸ் இப்போ நம்மகிட்ட இருக்காங்க. ஸோ எனக்கு அதுவே ஒரு பெரிய ப்ரௌடு தான். ஸோ இது வந்து நான் பெருசாக சக்ஸஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல வரல. எனக்கு கிடைச்ச ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த ஒரு பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணி நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கேன். பட் நீங்கள் இதை விட இன்னும் வேறு லெவலுக்கு டெவலப் ஆகலாம். பட் ட்ரீம் வந்து பெருசு, அது இன்னும் தேடி ஓடிட்டு தான் இருக்கேன். ஸோ அது இன்னும் சேஸ் பண்ணிகிட்டே இருப்போம் பொறுமையாக.
ஒரு நாள் அதுக்கான டைம் வரும், அது போயிடும். பட் உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம், செம்மையான பிளாட்ஃபார்ம் இருக்குது எஜுகேஷன். ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிட்டு ஸோ அது மூலிமா உங்களால் என்ன டெவலப் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. ஏன் நான் சொல்ல வரேன்னா இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆக்சுவலி என்னோட பிஸ்னஸ், என்னோட ஐடியா, என்னோட பிளான் அப்படின்னு சொல்கிறேன்ல, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ரீசன் என்னோட ஸ்டடீஸ் தான். நான் படிச்சது எங்கேயோ ஒரு இடத்துல அப்ளை பண்ணணும் அப்படின்னு இருந்துச்சு. ஏன்னா படித்தோம், அதோட முடிஞ்சிருச்சு, மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு விடாமல் அது ஏதோ ஒரு இடத்துல அப்ளை பண்ண நினச்சேன். அண்ட் நானும் ஓனாக வெப்சைட் கிரியேட் பண்ணேன். ஸோ என் வெப்சைட்டில் தான் இப்போ என்னோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ஒரு பக்கம் ப்ரௌடாக இருந்தது. அண்ட் படித்ததுனால தான் ஒரு விஷயத்த நம்மளால தெரிஞ்சுக்க முடியும், அனலைஸ் பண்ண முடியும், அண்ட் ஒரு டீமாக சேர்த்து ஒர்க் பண்ண வைக்க முடிஞ்சுது. ஸோ இது எல்லாமே வந்துட்டு பேஸ்மெண்ட் எஜுகேஷன். எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்துட்டு படிக்கிறோம், ஓகே, பட் வந்துட்டு நம்ம இதெல்லாம் நமக்கு என்ன யூஸ் பின்னாடி தெரியாமல் நம்ம சில பேர் யோசிச்சுப்பீங்க, நம்ம இந்த கோர்ஸ் எடுத்துட்டோமே நமக்கு வந்துட்டு இதில் என்ன ஃபியூச்சர் இருக்குது. கிடையவே கிடையாது. நீங்கள் படிச்சிருங்க, ஒரு நாள் அது மூலிமா உங்களை வந்து கண்டிப்பாக கை கொடுத்து பிடிச்சிரும். அது எந்த ஃபீல்டாக சரி, ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடும். ஸோ எப்படியாவது படிச்சிருங்க, அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். அண்ட் ஃபைனல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போகும்போது ஒரு ஜாபோட வெளில போங்க. அதுதான் உங்களுக்கும் ப்ரௌட், உங்களோட பேரண்ட்ஸ்க்கும் ப்ரௌட், அண்ட் உங்களோட ஃபேக்கல்ட்டிக்குமே ப்ரௌட். ஸோ எஜுகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், அதை மட்டும் மறந்துடாதீங்க. ஒரு இது வரைக்கும் நான் லேர்ன் பண்ணதில் ஒரு 5 டிப்ஸ் சொல்கிறேன். ஏதோ ஒரு இடத்துல லைஃப்பில் உங்களுக்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும். ஒரு 5 டிப்ஸ் தான், ஓகேவா? ஃபர்ஸ்ட், ட்ரீம் பிக், ஸ்டார்ட் ஸ்மால். அதுதான் என்னோட ட்ரீம்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் அப்லாம் ஒன்றுமே இல்லை, ஆனால் ட்ரீம் மட்டும் அம்பானி அளவுக்கு யோசிச்சு வச்சிருப்பேன். பட் சரி, ஓகே, ஒரு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் தான். பட் ஒரு நாள் அந்த லெவலுக்கு ரீச் ஆகும். ஏன்னா அது வரைக்கும் உட்கார மாட்டோம், அப்படியே ஒரு கன்சிஸ்டண்டாக வேலை செஞ்சே போவோம். ஸோ ட்ரீம் பிக், ஸ்டார்ட் ஸ்மால். எதுவாக இருந்தாலும் சரி, சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு வீடியோ நானும் ஸ்டார்ட் பண்ணனா எல்லாத்தையும் போட்டு ஒரு வீடியோ பெருசாக ஸ்டார்ட் பண்ணுறோம், அதெல்லாம் ரொம்ப தப்பு, நம்ம பின்னாடி பயங்கரமாக மாட்டிப்போம். அதனால சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்க, அண்ட் கொஞ்சமாக அதில் டெவலப் ஆகுங்க. அண்ட் செகண்ட் திங், ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தென் மார்க்ஸ். ஓகே, படிக்க வேணாம்லாம் சொல்ல மேம், படிக்கணும், மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். பட் மார்க்ஸ் வந்து உங்கள் எக்ஸாமுக்கு பாஸ் பண்ண ஹெல்ப் பண்ணும். பட் நீங்கள் லேர்ன் பண்ணுற உங்களோட ஸ்கில் உங்கள் லைஃபே பாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு எஜுகேஷனில் தான் இருக்கும். அதனால் அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் தேர்ட், ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட். ஸோ கேர்ள்ஸ் தான் இங்கே இருக்கீங்கன்னு சொல்கிறேன். ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் லேடிஸ். அது வந்துட்டு இப்போ நமக்கு அது ஈஸியாக தெரியும். நம்மலாம் என்ன எப்படினாலும் நம்ம பின்னாடி போய் ஒரு நாள் சக்ஸஸ் ஆகிடும் அப்படின்னு. ரொம்ப கஷ்டம். ஒன்ஸ் வெளில வந்துட்டிங்கன்னா ஒரு லேடிஸாகவே சர்வே ஆகிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட் இல்லாமல் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நிறைய பேர்கிட்ட நிறைய பேச்சு வாங்க வேண்டியது இருக்கும், நிறைய அவமானங்கள் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனால் ஒரு பொண்ணை ஏர்ன் பண்ணிட்டான்னா அந்த இடத்துல நம்மளை சுற்றி இருக்கவங்க நம்ம பேச்சு தன்னால கேட்பாங்க. வீட்டிலே கூட எடுத்துக்கோங்களேன், பையனை தான் வேலைக்கு போகணும் அப்படின்லாம் கிடையாது, பொண்ணுமே வேலைக்கு போய் தான் ஆகணும். நீங்கள் வந்துட்டு வேலைக்கு போகலை, நான் ஏர்ன் பண்ண அப்படின்னா உங்கள் வீட்டில் உங்கள் பேச்சு கூட பெருசாக கேட்க மாட்டாங்க. நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு போய் வீட்டில் சும்மா இருக்கும்போது நீங்கள் எதாவது பேசினா கூட பெருசாக மெயின் பண்ணிக்க மாட்டாங்க. என்ன எதுக்கு இப்படி பேசுகிற அவ்வளோதான் கேட்பாங்க. இதுவே நீங்கள் ஏர்ன் பண்ணுற இடத்துல இருந்தீங்கன்னா சஜஷன் உங்களை தேடி வந்து கேட்பாங்க. நீ என்ன சொல்கிற, உன் சஜஷனை சொல்லு அப்படின்னு உங்ககிட்ட கேட்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுக்கு தேடி வந்துடும். ஸோ ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர். எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது தான். அண்ட் ஃபெயிலியர் இல்லாமல் ஒரு சக்ஸஸ் வந்துடாது. அப்படியே சக்ஸஸ் எடுத்து வைக்கிற அடி எல்லாமே சக்ஸஸாக இருந்துச்சுன்னா அந்த சர்க்கிள்குள்ளே இருந்துருவாங்க, அந்த சர்க்கிளே தான் இருப்பாங்க அந்த சக்ஸஸ். ஆனால் ஒரு அடி வாங்கணும், அந்த அடி வாங்கினா தான் அந்த அடியிலேருந்து எப்படி எஸ்கேப் ஆகிறது அப்படின்ட்டு நம்ம அடுத்து லேர்ன் பண்ண முடியும். அண்ட் அந்த சக்ஸஸ் நம்ம வந்துட்டு ஒரு ஒரு பெரிய ட்ரீட் மாதிரி இருக்கும். நம்ம லேர்ன் பண்ணிட்டு தான் சக்ஸஸ் ஆகிருக்கோம், எடுத்தோன்னே நமக்கு சக்ஸஸ் வரலையே அப்படின்னு. ஸோ ஃபெயிலியர் இஸ் வெரி நார்மல். அண்ட் ஃபைனலாக ஒன்று சொல்லிக்கிறேன், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். நமக்கு சப்போர்ட் இல்லை, சப்போர்ட் கிடையாது, ஒரு 100 பேர் சப்போர்ட் பண்ண நல்லா இருக்கும், இவங்க சப்போர்ட் பண்ண அவங்க சப்போர்ட், யார் சப்போர்ட்டும் தேவையே இல்லை. யாருமே சப்போர்ட் பண்ண, ஒரே ஒருத்தவங்க பண்ணால் போதும், அது நமக்கு நாமளாகவே இருந்துப்போம். உன் மேலே நம்பிக்கை இருக்கா, மூவ் பண்ணி போயிட்டே இருங்க, அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன், உங்கள் சக்ஸஸ்க்கு பெர்மிஷன் தேவையில்லை, அண்ட் உங்கள் ட்ரீமுக்கு அப்ரூவலும் தேவையில்லை. நீங்கள் மாட்டு நேராக ஃபோக்கஸ் பண்ணி உங்களோட ஃபோக்கஸ் என்ன அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருங்க. உங்களோட சக்ஸஸ் எல்லாமே தன்னால் உங்களை தேடி வரும். அண்ட்
நான் காலேஜ் படிக்கும்போது இப்படி தான் ஒரு சீஃப் கெஸ்ட்லாம் வந்து பேசும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்கும். அவங்க மாதிரி தான் உட்காந்து ரொம்ப ஃப்ரண்ட்லலாம் உட்கார மாட்டோம். திடீர்னு ஏதாவது கொஷின் கேட்டால் என்ன பண்ணுறது ஒரு பயம் தான். அதில் ஃப்ரண்ட்டில் உட்கார மாட்டோம், மிடில் தான் உட்காருவோம். ஏன்னா ஒன்று லாஸ்ட்டில் ஃபோக்கஸ் இருக்கும், ஃபஸ்ட்டில் இருக்கும், மிடில் பெருசாக இருக்காதுன்னு சொல்லிட்டு மிடில் உட்காருவோம். பயங்கர இன்ஸ்பயராக இருக்கும். அப்போலாம் யோசிச்சிருக்கேன், நம்மளே இந்த மாதிரி ஒரு காலேஜ்லாம் போய் பேச எப்படி இருக்குல்ல, போகுமா அப்படின்ட்டு ஒரு டவுட் தான். பட் போகணும் அப்படின்ற பெரிய ட்ரீம் கிடையாது. ஆனால் இது என்னோட ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட், என்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இது. ஸோ எனக்குமே இது ட்ரீம் கம் ட்ரூ மொமெண்ட். நான் 2016 பாஸ் அவுட் ஆனேன். 26 நான் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன் காலேஜ்க்கு. ஸோ எனக்கு 10 இயர்ஸ் ஆச்சு இந்த இடத்துக்கு வரதுக்கு. ஸோ நான் அதுக்காகலாம் தெரியல, அது மேம் அவங்கள தான் சொல்லணும். ஸோ எனக்கு வந்து இது ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. ஸோ ஃபைனலாக சொல்லிக்கிறேன். அண்ட் கேர்ள்ஸ், உங்களோட பவர் வந்துட்டு நீங்கள் எப்பயுமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இந்த வேர்ல்டுலேயே மல்டி டாஸ்க் பண்ணுறது விமன் மட்டும்தான். ஸோ உங்களோட பவர் என்னைக்குமே அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க, பண்ண விட்டுறாதீங்க. ஸோ நான் அதோட முடிச்சுக்கிறேன். போர் அடிக்கல, ஓகேவா? ஏதோ கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுல்ல? ஏதாச்சும் ஒரு இடத்துல யூஸ் பண்ணுவீங்களா? அந்த 5 டிப்ஸ் மறந்துடாதீங்க. ஏன்னா நான் ஃபேஸ் பண்ணிட்டேன் நிறைய. அதுக்குள்ளவா இந்த வயசுலேவா அப்படின்னா நிறைய நம்ம கற்றுக்குவோம்ல. ஒரு பிஸ்னஸ்மேன் ஆரம்பிச்சிட்டாலே நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும், நிறைய ஃபெயிலியர் இருக்கும், ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருக்காது. ஸோ இது எல்லாமே ஒன்று ஒன்றா அப்படியே தாண்டி வந்ததுன்னா, ஸோ இது வரைக்கும் லேர்ன் பண்ணது. ஸோ அது உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு நாள் என்னைக்காச்சும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சொன்ன மாதிரி ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வச்சுக்கோங்க, எல்லாருமே நாளைக்கு எல்லாருமே இங்கே இருக்கவங்க ஏர்ன் பண்ணணும். அப்படிதான் உங்களுக்கு வந்துட்டு எப்பயுமே ஒரு உங்களுக்கு பெருமையும் சரி, அண்ட் உங்களோட பாதுகாப்புனாலும் சரி, பணம் கொடுக்குற தைரியத்தை வேறு எதுவுமே கொடுக்காது. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்வார், நிஜமாலுமே ஃபினான்ஷியலாக ஸ்ட்ராங்காக இருங்க. அண்ட் இது வந்து நான் ஃபேஸ் பண்ணது. ஸோ ஓகே, ஃபைன், இதெல்லாம் முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஹாப்பி உமன்ஸ் டே. ஒர்க் ஹார்ட், பி கைண்ட். பை பை. ஆல் தி பெஸ்ட். எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Thank you, madam, for your inspiring address. It really helps us to become a successful woman like you. ஸோ ஒரு வழியாக என்னோடய ஸ்பீச் நான் கொடுத்துட்டேன். உண்மையை சொல்லப்போனால் நான் அந்த ஸ்பீச்சில் சொன்ன மாதிரி தான் 16 நான் பாஸ் அவுட் ஆனேன். 26 நான் ஃபர்ஸ்ட் டைம் சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கேன். இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் கிடையாது எனக்கு, ரொம்ப பெரிய விஷயம் எனக்கு. அதுவும் நான் சீஃப் கெஸ்ட்டாக ஏதோ ஒரு ஸ்டோர் ஓப்பனிங் அந்த மாதிரிலாம் எதுவும் நான் போகல. ஒரு காலேஜ்க்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருக்கேன், அதுவும் உமன்ஸ் டேக்கு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் நான் பண்ணது அவங்கள இன்ஸ்பயர் ஆனதுனால தானே என்னை இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு தோணுச்சு. அண்ட் பசங்களுமே பயங்கரமாக எனக்கு என்னோடய ஸ்பீச் கேட்டு கிளாப் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் பெருமையாக தான் இருந்தது. அப்படியே செலக்ட் பண்ண வின்னர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அங்கேயே வந்து ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியாச்சு. அதில் எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே வந்து மெஹந்தியுமே ஆக்சுவலாக ஒரு ஈவெண்ட்டாக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. நான் பார்த்து ஒரு 2 பேர் செலக்ட் பண்ணிட்டேன். பட் அதில் வந்துட்டு ஒருத்தவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க போல், மேம் நான் ரொம்ப நல்லா பண்ணுவேன், நான் 2-3 ஈவெண்ட் கூட போட்டிருக்கேன், ஆனால் என்னையே செலக்ட் பண்ணல அப்படின்னு. எனக்கு ஆக்சுவலாக தெரியாதுல்ல ஸ்டூடெண்ட்ஸை பற்றி அங்கே யார் எப்படின்றது. நான் சொல்லிட்டேன், மேம் நீங்கள் யாராச்சும் சேஞ்ச் பண்ணால் கூட பண்ணிக்கோங்க, ஏன்னா எனக்கு யாரை பற்றியுமே இங்கே தெரியாது, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் மாற்றுறதுனா கூட மாற்றிடுங்க, எதுக்கு அவங்களுக்குள்ள ஒரு மன கஷ்டம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஸோ அவங்களும் அப்புறமா சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. என் பக்கத்தில் நிற்கிற அந்த க்ரீன் சாரீ இருக்காங்களா, அவங்க வந்து தேவசனா மேம், அவங்க வந்து ஹெச்ஓடி. அதான் சொன்னல, தங்கமான ஹெச்ஓடி நான் பார்த்ததே கிடையாது, இவ்வளோ ஒரு ஜோவியலான ஒரு மேம் அவங்க. அப்படியே ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் முடிச்சுட்டு கீழே வந்து கொஞ்சம் நேரம் நிறைய டான்ஸ் ஷோலாம் இருக்குது, நீங்கள் உட்காந்து என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்ட்டாங்க. நிறைய டான்ஸ் ஷோ இருந்துச்சு, லைனாக ஒவ்வொருத்தங்களாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அதாவது இங்கே பேசும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுது மேம் கிட்ட, என்னென்னா இப்போ வந்து பசங்க நிறைய பேர் சும்மா ஒரு சர்வே மாதிரி போயிருப்பாங்க போல், எல்லா இயருமே போவாங்க போல். அப்போ வந்து பசங்கிட்டேருந்து வர ஒப்பீனியன் அபவுட் இன்ஜினியரிங் அப்படின்னா, இன்ஜினியரிங் படித்தா என்ன வேலை கிடைச்சிருமா அப்படின்ற மாதிரியே ஒரு மைண்ட் செட்டில் எல்லாருமே அதை ஸ்ப்ரெட் பண்ணி அப்படியே ஆயிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்ஜினியரிங் படித்தா ஊபர் ஓட்டணும், ஸ்விக்கி தான் ஓட்டணும், ஸோ எதுக்கு நாங்கள் அதை படிக்கணும் அப்படின்ற மாதிரி மைண்டில் ஏற்றிக்கிட்டாங்க. இது எல்லாமே ஒரு சோஷியல் மீடியாவிலேருந்து கூட ஸ்ப்ரெட் ஆகலாம். சோஷியல் மீடியாவை தான் ரியாலிட்டின்னு நினச்சிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க மேம், அவங்க ரியல் லைஃப்குள்ளே இன்னும் வரமாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி வருத்தமாக சொன்னாங்க. பட் நான் சொல்கிறது என்னென்னா, இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்காதுன்னெலாம் கிடையாது, நல்லா படித்தா கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அவ்வளோ ஸ்டூடெண்ட் பாஸ் அவுட் ஆகுறாங்க, அவ்வளோ பேர் கேம்பஸில் செலக்ட் ஆகுறாங்க. அவங்களாம் எப்படி ஆகுறாங்க அப்படின்னா, ஸோ எவ்வளோ பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க.
ஸோ அவங்களும் இன்ஜினியரிங் முடிச்சு தானே வந்திருக்காங்க. ஸோ ஓகே, இன்ஜினியரிங் முடிக்கல அப்படின்னா ஒரு நல்ல ஃபீல்டாக ஒன்று செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கோர்ஸ் பிடிக்குமோ, உங்களுக்கு என்ன ட்ரீமோ அதை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுங்கள். ஆனால் நான் ஒரு விஷயத்த கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறேன், பொம்பளை பிள்ளைங்க எப்படியும் பொழைச்சிப்பாங்க. ஆனால் இந்த பாய்ஸை தான் வந்துட்டு ஓரளவுக்கு மெழுகேற்றி கொண்டு வரணும். அதுதான் கொஞ்சம் கஷ்டம். ஸோ வீட்டில் வந்துட்டு நீங்கள் ஒரு 12தோ இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருந்தீங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் சொல்லி புரிய வைங்க இதெல்லாமே. ஏன்னா அவங்க வந்துட்டு வேறு இது கிடையாது ரியல் லைஃப் அப்படின்ற மாதிரி ஒரு லைஃப்பில் வாழ்கிறாங்க போல். ஏன்னா மேம் பேசும்போது தான் எனக்கு அதெல்லாமே தெரிஞ்சுது. அண்ட் இந்த ஜென்ரேஷனில் இந்த ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ண கூட பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். ஈஸி மணி வேறு. ஸோ போனோமா, ஈஸியாக சம்பாரிச்சோமா, வந்தோமா, பிடிக்கலையே அடுத்து வேறு மாறிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஃபெயிலியர்லாம் ஃபேஸ் பண்ணுறது கரெக்டு தான். ஒரு டைம் ஃபேஸ் பண்ணால் தான் நமக்கு அதை பற்றின ஒரு புரிதலே வரும். இதுக்கு மேலே நம்ம அட்வைஸ் ஒன்றுமே கிடையாது. அவங்களா புரிஞ்சு நடந்துக்கிறது தான். ஈவெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைனி வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே ஒரு டான்ஸ் பண்ணியிருந்தா சிவராத்திரி அன்னைக்கு. அந்த கோவிலுக்கு பக்கத்துலேயே தான் இருந்தது. சரி அப்படியே போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவோன்னு போனோம். அண்ட் 5:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. சரி வெளில இருந்து அப்படியே ப்ரே பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் இப்படி ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கேன். எனக்கே ப்ரௌடாக தான் இருக்குது. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. பை பை, டேக் கேர்.